மழைனால அங்கேருந்து கொண்டு வரான்னு சொல்கிறாங்க, விலை கூடி சொல்லி எங்களுக்கு கொண்டு விலை கூட போடுறாங்க. ஆனபடியாக நாங்கள் சீனி கேசல் 180 ரூபாய், புளி கேசல் 200 விற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்கிற கதை தான் இது, அப்படி தான் வருது. அவங்க சொல்கிறாப்ப நீங்கள் நம்புறீங்களா? என்ன செய்கிறேன், அங்கேருந்து தானே சாமாவது, இங்கே இல்லையே உற்பத்தி அங்கிருந்து தானே வருது. அதனால தான் விலை கூட சொல்கிறது தான் ஏற்றி விற்றுக்க வேண்டியது. எல்லாம் அழுகி கொட்டி போச்சு, போன பையன் வாழப்படும், சரியான நஷ்டம். ஆமாம், நஷ்டம் எங்கே பிடிக்கிறேன், சாதாரண சின்ன நயம் கிடைக்குது, அவ்வளோதான், யாரும் செய்ய இல்லை, கஷ்டம். இறக்குமதி செய்யலை, ஏன்னா விலைகள் பிரச்சனைனால ஹோட்டல் பிளேஸில் இருக்கிறதுனால வேணாங்கிறாங்க. சாமான் கொழும்புல வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிட்டு. சரியான தட்டுப்பாடாக தான் இருக்குது அரிசி. எவ்வளோ கொழும்புல கொடுக்குறாங்க? கொழும்புல 200 சரியான 260 ரூபாய் விற்க சொல்கிறாங்க போல், 260 ரூபாய் விற்கலாத பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க சொல்கிற விலைக்கு விற்கலாது. டிரான்ஸ்போர்ட்லாம் பார்க்குற நேரம் செய்யலாது. பெரும்பாலும் பொங்கல் டைமில் மலைய மக்கள் தானே பொங்கலை விரும்பி கொண்டாடுற பண்டிகை, செய்யலாத பிரச்சனை இல்லாத இந்த அரசாங்கம் தான் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் அரிசி தான் நான் கேட்குறோம். என்னென்ன இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள அரிசி, இந்த இந்தியா அரிசி வந்து சாப்பிட இயலாது, அது ஒரு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட இயலாதான். இப்போ அரிசி எடுத்தவங்களாம் அது ரிட்டர்ன் தான் கொடுப்பாங்க போல திரும்ப. அரிசி இல்லை துறை. இப்போ என்னென்னா அரிசி வந்து ஸ்டீம் அரிசி, அதுக்கு வந்திருக்கு இந்திய அரிசி. இலங்கை அரிசியில் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ சிவப்பு அரிசியும் இல்லை, வெள்ளை அரிசியும் இல்லை. ஏன்னா விற்கக்கூடிய அரிசி பக்கத்தில் இல்லை. கொழும்புல கேட்டோம்னா 290 ரூபா வருது பச்சை அரிசி. இப்போ ப்ரெஸ் கொண்டு வந்து சொல்கிறாங்க 220 ரூபாய்க்கு பச்சரிசி விற்கணும்னு. 220 பச்சரிசி விற்க பச்சரிசி இல்லை எங்ககிட்ட. இப்போ 290 அரிசி வேணா எங்கேருந்து அரிசி கொண்டு வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். தைப்பொங்கல் செய்ய வசதி இல்லை. இப்போ தோட்ட மக்களுக்கு அரிசி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எஸ்டியில் கொடுக்குற அரிசியும் பச்சரிசி வெள்ளை அரிசி கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதனால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு சிவப்பு அரிசி கொண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும். எப்படி இப்போ பொங்கல் செய்ய முடியாதான் சொல்கிறீங்க? செய்ய வந்து பொங்கல் செய்ய முடியாத நிலமை முடிஞ்சு. இப்போ எங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம்? நீங்கள் தேங்காய் என்ன விலை போகுது? 190 ரூபா 150 ரூபா தேங்காய் வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் யாரும் பச்சரிசி இல்லாமல் பொங்கல் செய்ய போகிறாங்க? இப்போ தைப்பொங்கல் செய்கிற அளவுக்கு மலையத்தில் அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் முடிவு செய்யணும். அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பச்சரிசி சரி 2 நாளில் கொண்டு கொடுக்கறதுக்கு வழி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.